வணக்கம் ஐயா. இப்போ நம்ம திருக்கோவிலூர் அருண்ராஜ் ஜோதிடர் சார்பாக திரைத்துறையில் வெளியீடு படம் புதுசாக வர திரைப்படம் வர்றதுக்கு முன்னால் அதனுடைய கருத்தினுடைய திரைப்படத்தினுடைய காராம்சாரம் எந்த நிலையில் இருக்குன்றது நியூமராலஜி படி நம்ம திருக்கோவிலூர் ஜோதிடர் ஐயா ஆராய்ந்து நம்ம டிவிக்கு நியூஸ்க்கு கொடுத்துருக்காப்புல கருத்துக்களை பரிமாறிக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இதுக்கு முன்னாலே யூடியூபர்களுக்கும் யூடியூபர்களுக்கும் இந்த லட்சுமிகாந்தனின் கொலை வழக்கு என்ற திரைப்படத்தினுடைய எப்படி இருக்குன்றது நம்மளுடைய அருண்ராஜ் ஜோதிடர் சார்பாக கருத்துக்களை பரிமாறிக்கலாம். நன்றி. நன்றி. வாங்க சொல்லுங்க ஐயா. சொல்லுங்க. ரசிகர்களுக்கும் முக்கியமாக நம்ம கொடுக்குற ரிவ்யூஸ் பலனுள்ளதாக இருக்கும். அதனால் நீங்களும் இந்த திரைத்துறை படம் ஆனந்தம் கொலை வழக்கு முன்னாலே நீங்கள் இந்த திரைப்படத்தை நீங்கள் பார்க்கலாம். இதனுடைய வியூஸ் பார்த்துட்டு திரைப்படத்தினுடைய கருத்தை நாங்கள் சொல்லக்கூடிய கருத்தும் அதுவும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் என்பதை ரசிகர் உங்களையும் அத்தனை பேரும் கேட்டுக்கொள்கிறோம். கதைக்குள்ள நம்ம போகலாம். பார்க்கப்பட படம் லட்சுமிகாந்தனுடைய கொலை வழக்கு என்ற திரைப்படத்தை காணறதுக்கு வெள்ளி விழா காண்றதுக்கு நம்மளுடைய கருத்து எப்படி இருக்குன்றது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம திரைப்படத்தில் உள்ள போகிறோம். லட்சுமிகாந்தனின் கொலை வழக்கு அதனுடைய கூட்டு எண் பார்க்க போனீங்கன்னா 27. நியூமராலஜி எண்ணிக்கையின்படி ஒரு எழுத்துக்கும் ஆங்கில எழுத்துக்கும் எண்கணிதம் இருக்குது. அந்த எண்கணிதப்படி நம்ம திருக்கோவிலூர் ஜோதிடர் அருண்ராஜ் அவர்கள் கருத்துக்களின்படி பார்க்கணும்னா 27 கருத்து எண்ணிக்கை வர்றதுனால இதனுடைய திரைப்படத்தினுடைய கதையை சாராம்சத்தை சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. அதாவது 27 அப்படி கூட்டு எண் வருகிறது. மொத்தம் அந்த லெட்டர் எத்தனை லெட்டர் இருக்குது? 27 லெட்டர் இருக்குது. இது பெயரே இப்போ ரொம்ப பெரிய பெயரா இருக்குது. அதாவது லட்சுமிகாந்தனின் கொலை வழக்கு அப்படின்னு லென்த் போட்டோம்னா நம்மளுக்கு 27 லெட்டர் வருது. அப்படின் போது அந்த லெட்டர்ல என்ன சொல்ல வராங்கன்னா 7 கேது ஆன்மீக ரீதியான விஷயங்கள் நிறைய பேசப்படும். மற்றும் சந்திரன் காரத்துவத்தோட நிறைய பேசப்படும். சந்திரன் காரத்துவம்னா மனோகாரகன்னு சொல்லியிருக்காங்க. தாய் சம்மந்தப்பட்டது, உணவு சார்ந்த சம்மந்தப்பட்டது, மனசு சம்மந்தப்பட்டது, ஒரு கஷ்டப்படுற நிலையில இருக்கிற இந்த சார்ந்த கதை போகும். அதன் வழியா இதை பெருசாக நம்ம பில்டப் பண்ணலாம். அதாவது கதையை நீண்டிட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு நம்ம நினைச்சிருக்காங்க அவங்க. அப்படின்னும் போது இந்த 7ஆம் நம்பர் லெட்டர் வந்துருச்சு. 7 பண்ணும் போது அது அப்படியே இன்னும் கொஞ்சம் சுருக்கிடுச்சு. பெயர் மட்டும் தான் நீட்டாக இருக்க தவிர கதையில ஒன்றும் பெருசாக இல்லை. கதையோட சாராம்சம் சுருக்கியாச்சு. மக்களுக்கு சீக்கிரம் புரியும். அதாவது வளர்க்காம ஷார்ட்டா முடிக்கிறாங்க. அவங்க வளர்க்கலாம் நினைச்சதை ஷார்ட்டா முடிக்கிறாங்க. இப்ப நம்ம அதனுடைய ஷார்ட்டா நம்ம நாமளும் அதே மாதிரி அவங்க ஷார்ட்டா சொல்றது நம்ம கருத்து கணிப்பை ஷார்ட்டா சொல்லலாம்ன்றது நினைக்கிறோம். அப்ப 27 கூட்டு எண்ணிக்கை 9 வருதுன்னா 9 ஆதிக்கம் என்ன இருக்கும்? 9 ஆதிக்கம் என்றால் உங்களுக்கு தெரியாத ஒண்ணுல செவ்வாய் தான் நம்ம எடுக்கணும். 9 செவ்வாய் எதை குறிக்கும்னா யூனிஃபார்ம் துறையை குறிக்கும். யூனிஃபார்ம் துறை போது டாக்டர், மருத்துவர், ஆர்மி, அப்புறம் போலீஸ், இதை சார்ந்ததெல்லாம் குறிக்கும் நம்மளுக்கு. மற்றும் போருக்கு உண்டான கிரகமே செவ்வாய் தான். அப்படின்னு போர் குணத்துக்கு உணவாகக்கூடியதுதான், போர் குணத்துக்கு தயாராகக்கூட செவ்வாய் தான். அப்ப இதுல அதிகமாக என்ன இந்த கொலை டைட்டிலே கொலை வழக்குன்னு ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அப்படின்னும் போது நம்ம போலீஸ்காரங்களை தான் எடுத்துக்கணும். செவ்வாய் போலீஸ் அதிகாரியா தான் நம்ம எடுத்துக்க முடியும். அப்படின்னும் போது போலீஸ் சார்ந்த விஷயங்கள் இதுல காட்டப்பட போகிறது. அதாவது பெண்கள் விஷயத்தும் சேர்த்து பெண்களுக்காக போலீஸ்காரர்கள் என்ன செய்யற, நன்மை செய்யறாள், தீமை செய்கிறாளா என்று இந்த படம் காட்டப் போகிறது. அப்ப நம்ம இந்த திரைப்படத்துல கொலை வழக்குன்னா ஒரு சாதாரண மனிதன் ஒரு கொலை வழக்குல சிக்கிக்கிறான், அல்ல கொலை ஏற்படுத்துற அளவுக்கு அவனுக்கு சூழ்நிலை தள்ளி போகுது அப்படின்றத இந்த கதையுடைய காரணமா எடுத்துக்கலாம். ஆமா, எடுத்துக்கலாம் ஐயா, தாராளமாக எடுத்துக்கலாம். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரியே கொலை வழக்காக தள்ளப்படுகிறது. ஏன்னா டைட்டிலே அந்த மாதிரி அமைஞ்சிருக்கும் போது கொலை வழக்குன்னு தான் நான் 100% என்னோட கணிப்புப்படியே சொல்ல முடியுது. அப்படி அது கொலை வழக்கு இல்லை என்றால் அந்த கொலை எதை சார்ந்து அவர் பண்ணிருப்பாருன்றது நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம். அது நியூமராலஜி நம்ம கணக்குப்படி ஜோதிட ரீதியாக கணக்குப்படி போட்டு எடுத்தோம்னா பெண்கள் சார்ந்த விஷயத்துல
இவர் வந்து அந்த ஹீரோ வந்து முயற்சி செய்யறாரு. லட்சுமிகாந்தனுடைய கொலை வழக்கு என்ற பேருடைய இதுக்கு நம்ம பார்க்க போனா கூட்டு எண்ணிக்கை வந்து 82 சுருக்கம்னா 10. அப்ப அந்த 10னுடைய காரணம் எப்படி இருக்கு ஐயா? 10 நம்ம சூரியன் தான் வராது. அப்ப அந்த 10 நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி 82 ஒண்ணு இருக்கு. அப்ப அந்த 82 பார்க்கணும்ல நம்ம. 82 போது என்ன அது சனி. 82க்கு சனி வரல, 8க்கு மட்டும் சனி பகவான் வராது. அப்ப சனி பகவான்னா எதை குறிக்குதுன்னா வந்து கடுமையான உழைப்பாளி மற்றும் அந்த துப்பாக்கி மருந்து தயாரிக்கப்படுது, வேலையாட்கள், அப்புறம் வந்து அடிமட்ட லெவல்ல இறங்கக்கூடிய செய்யக்கூடிய நம்பரை வந்து குறிக்குது. இது அப்புறம் வந்து இது அடுத்த லெட்டராக 2 வரும்போது சந்திரனும் குறிக்குது. அப்போ வந்து இது வந்து தாய் மகன் உறவு வந்து சார்ந்த ஒரு திரைப்படமாக கூட இருக்கலாம். 100% கண்டிப்பா. அதாவது தாய் மகன் வந்து சார்ந்த உறவுக்காக இவங்க போராடக்கூடிய தன்மை உண்டாகுது. எதை எடுத்து எதனால போராடுறாங்க, எதுக்கு போராடுறாங்கன்றது இதை வந்து சுருக்கணும்னா, ஒண்ணு அரசாங்கத்தை எதிராக போராடுறாங்க. அதாவது நீதி கரெக்டா கிடைக்கல, அதனால அந்த நீதிக்காக 2 பேர்களும் போராடுறாங்க. இதுதான் அது. அந்த போராட்டத்துக்காக அடிமட்ட லெவலுக்காக இறங்கி போராடக்கூடிய தன்மை இந்த படத்துல தெளிவாக காட்டுது. அப்ப 2 எண் அதிகமா தாயோட இது இருக்கிறதுனால இந்த தாய்க்கு வந்து சமூகத்துல ஏதாவது ஒரு குற்றமுறை ஏற்படலாம். அதனால ஹீரோ வந்து ஒரு வல்கரான விஷயம், ஒரு போராட்டான விஷயம், கடுமையான உழைச்சி அந்த நீதியை வென்று தரத்துக்காக அரசாங்கத்திடமோ அல்ல அரசு உயிரிடமோ அந்த வென்று எடுக்கலாம் ஐயா. எடுக்கலாம், 100% எடுத்துக்கலாம். ஒண்ணு என்ன வந்து நம்ம சூரியன் தலைமை இடத்துல வருது. அப்ப இந்த கொலை வழக்குல 1ன்ற ஆதிக்கு எந்த அளவுக்கு நமக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கும்? இப்ப இந்த லெட்டர்ல வந்து பேரை நீட்டா இருக்கிறதுனால இதுல வந்து சில லெட்டர்ல மட்டும் 1 மட்டும் அதிகமா காணப்படுது. 9 1 வருது. அப்ப வந்து கணக்குப்படி பார்த்தோம்னா அரசாங்கத்துறை, அரசு அதிகாரிகள், தலைமை தாங்குதல், இது சார்ந்த விஷயங்கள் வந்து நகரப்போகுது படம். அதாவது ஒரு கோர்ட்டுன்னு சொல்லலாம், அது அரசாங்க இடம் தானே. அப்ப அது கோர்ட்டாக கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷனாக இருக்கலாம், அப்படி இல்லைன்னா அரசியல்வாதியாக கூட இருக்கலாம். இந்த 3 விஷயங்கள் தான் மெயினாக இந்த படத்துல அதிகமாக காட்டப்படும். அந்த 3 விஷயத்துல எதெல்லாம் ஒரு விஷயம் அதிகமாக படத்துல காட்டப்படும். அப்ப இந்த கொலை வழக்குல வந்து மக்களை சார்ந்து, பெண்கள் சார்ந்து விசாரணை வந்து இதுல இருந்து தொடங்கும். அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது வந்து 5ஆம் நம்பர் போது புதனை குறிக்குது. அப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அப்போ 1ன்றது வந்து எதை குறிக்குதுன்னா அரசாங்கம், அரசு அதிகாரி, தலைமை தாங்குதல், அப்பா, இது போன்ற சம்பந்தம் குறிச்சிருக்கோம். இதையே அடுத்து அரசு அங்க பில்டிங்கு, வக்கீலு, வழக்கறிஞர், இந்த மாதிரி சார்ந்தும் சொல்லியிருக்கோம். அப்ப புதனை அதிகமா வர காட்டுறதுனால அப்ப வந்து கோர்ட்டை வந்து அதிகமாக காட்டக்கூடிய சூழ்நிலை வருது. ஏன்னா புதன் என்றாலும் சட்டம் தான், புத்தி கூர்மை எல்லாமே புதனை குறிக்கும். அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணும்போது கோர்ட் சீன்ஸ் எல்லாம் அதிகமாக காட்டப்படுகிறது, நீதித்துறை அதிகமாக காட்டப்படுகிறது இந்த படத்தில். அப்ப சட்ட நுண்ணுகளுக்கும் நீதி கிடைக்கிறதுக்கும் அரசாங்கத்தை எதிர்த்தும் மக்களை அரசு ஊழியர் எதிர்த்தும் பாதிக்கப்பட்ட நபரை வாதிட வழக்கு வந்து விசாரணைக்கு வந்து வரலாம். அது கோர்ட் சீனா இருக்குது. 2 மொத்தம் எத்தனை 2 வருதுங்க ஐயா? 5 வருது. 5 நம்பர் வருது. அப்ப 2ன்றது எதை சொல்லிடுறாங்க? பெண்கள், அதாவது தந்தை மகன், தாய் மகனுக்காக விஷயம் போராடக்கூடாது நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லிட்டோம். அதை சார்ந்துதான் போயிடுது. ஏன்னா தாயை சார்ந்த விஷயம், பெண்கள் சார்ந்த விஷயம், மனசு சார்ந்த விஷயம், அப்புறம் வந்து பார்த்தோம்னா உணவு சார்ந்த விஷயம். உணவு அதிகமா எடுக்க முடியாது, சட்டசபை வருது, கொலை வழக்கு வருது, உணவு அதிகமா எடுக்க முடியாது. ஆனா இதெல்லாம் காரகத்துவம் வருது அதுல, அதனால சொல்லப்படுகிறது. அப்ப இது சார்ந்த விஷயங்களும் நுணுக்கமாக அங்க வைக்கப்பட்டு உள்ளது. அப்ப எந்த சீன்ஸ் எல்லாம் அதிகமாக வச்சிருக்காங்கன்னு பார்த்தோம்னா கோர்ட்டு, அரசாங்க பில்டிங் அதிகமாக காட்டப்படும். அப்புறம் கோர்ட்டு, அரசாங்க பில்டிங் எல்லாமே காட்டப்படும். அரசு அதிகாரிகளும் காட்டப்படும். அப்ப அரசு அதிகாரிகளும் காட்டப்படும். செவ்வாய் அதுல வந்துருது, போலீஸ் ஸ்டேஷன் அதுல வந்துருது. ஓகேங்களா? இது சார்ந்த விஷயமா காட்டப்படுறேன். இதை காட்டும் பொழுதே பெண்கள் விஷயமான உள்ளதும் காட்டப்படுகிறார்கள். அடுத்து நம்ம எதிர்பார்க்க வேண்டியது வந்து 3ஆம் நம்பர். அந்த 3ஆம் நம்பருடைய அதிகம் இந்த திரைப்படத்துல எப்படி இருக்கலாம்? 3ஆம் நம்பர் நம்ம சொல்லிடும் போது குருவை குறிக்குது. அப்ப நீதித்துறை நம்ம இப்ப பாயிண்ட் வந்துருச்சு. கரெக்டா ஃப்ளோ வருது பாருங்க. நம்ம இன்னும் ட்ரைலர் பார்க்கல. இந்த வீடியோ முடிச்சு ட்ரைலர் பார்த்துவோம். அப்ப காராம்சம் வந்து திரைப்படம் வந்து சாராம்சம் எப்படி வருதுன்னா, ஃபர்ஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் கரெக்டா காட்டுது, பெயர் எண்ணில். ஓகேங்களா? அடுத்தபடியா இந்த ஒரு லெட்டருக்கும் ஒரு எண்ணும் நம்ம
கூட்டணும். கூட்டு எண் வரும்போது 82 வந்துச்சு. 82 போது தந்தை மகன் உறவு. ஓகேங்களா? அதே அப்படியே சுருக்கணுமா அரசாங்கம் அரசு துறை. ஓகேங்களா? இதை அடுத்து எத்தனை 1 வருதுன்றத பார்த்தோம், எத்தனை 5 வருதுன்றத பார்த்தோம், எத்தனை 2 வருதுன்றத பார்த்தோம். இதை அடுத்தது இப்ப 3 எத்தனை 3 வருது பாத்தீங்கன்னா 3 வருது. அப்ப நீதித்துறை குரு காரத்துவத்தை எடுத்து பார்த்தோம்னா நீதித்துறை நீதி நேர்ம நியாயம் இதெல்லாம் இந்த படத்துல காட்டப்படும். ஆனா கம்மியாக காட்டப்படும். புரட்சி காட்டப்படும். ஏன்னா 3 தான் வருகிறது. 3 எண்ணிக்கை தான் 3 வருது அப்படின்னு கம்மியாக காட்டப்படும். அந்த கம்மியாக காட்டுறதுல நீதி உங்களுக்கு வந்து 50% இந்த படத்துல உள்ள கதைகளுக்கு நீதி கிடைக்கும். அடுத்து நம்ம நியமன பண்ணா 4ஆம் நம்பர் 4 ஆதிக்கம் 2 டைம் வருகிறது. அந்த கதையில நமக்கு 4ஆம் நம்பர் எந்த வகையில உதவி பண்ணுவாங்க? அது 4ஆம் நம்பர்ன்றது உதவி பண்ணாது. இந்த கதையை பொறுத்தளவுக்கும் இந்த 4ஆம் நம்பர்ன்றது வந்து ராகு. இந்த ராகு வந்து உதவி பண்ணாது, கெடுத்துதான் விடும். இயற்கைக்கு மாறாக சுத்தக்கூடிய கிரகம் ராகு. அப்படின்னும் போது கேஸ் முடியிற டைம் ஹியரிங் போயின்னே இருக்கும். கேஸ் முடியிற டைம்ல வந்து ராகு வந்து குழப்பி விட்டு கொஞ்சம் டைம் டிலே ஆக்குவாரு. அது போலதான் இந்த படம் வந்து அமைய போயிருக்கு. 6ஆம் நம்பர் ஒரு டைம் தான் வருது. அப்ப 6ஆம் நம்பர் ஒரு டைம் வரும்போது லக்ஸரியான ஆட்கள், பெண்கள் விஷயம் சம்பந்தப்பட்டது இதெல்லாம் கொஞ்சம் சுருக்கிடுவாங்க. லக்ஸரி பணம். அப்ப 6ஆம் நம்பர்ன்றது கொஞ்சம் கெடுதலான விஷயம் கம்மியா தான் இருக்கும். அதுல ஒன்றும் பெருசா படம் நம்ம கண்டுபிடிக்க நம்ம நிர்ணயிக்க முடியாது. இதுவே நம்மளுக்கு முக்காவாசி படம் ரிசல்ட் வந்துருச்சு. இப்ப வந்து இதுவே நம்மளுக்கு முக்காவாசி படம் ரிசல்ட் வந்து ஏன்னா இப்ப பேரே ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 27 லெட்டர் வருது. பேரு 27 லெட்டர் வரும்போது அதுல வந்து ஒரு 2.5 மணி நேரம் படத்தை வந்து 27 லெட்டர்ல எப்படி சுருக்க முடியும்? நம்ம அப்ப நம்ம கணக்கு போட்டோம்னா ஒரு லெட்டருக்கும் ஒரு 5 நிமிஷம் தான் டைம். 5 நிமிஷம் 3 நிமிஷம் தான் டைம். அப்படின்னும் போது நம்ம அதெல்லாம் விட்டுட்டு பொதுவாகவே இந்த படத்துல வந்து எதை பத்தி பேசியிருக்காங்க, எதை சார்ந்து போகுதுன்றது நம்மளுக்கு ரிசல்ட் இங்கே கிடைச்சிச்சு நம்மளுக்கு. அப்படின்னும் போது இந்த படம் நல்லா முழுக்க ஒரு நல்ல படம் தான். வந்து பார்க்கலாம். ஒரு தாராளமான ஒரு படம், நல்ல படம். குடும்பத்தோட வந்து பார்க்கலாம். சட்ட நுணுக்கங்கள்லாம் அதுல சொல்லப்பட்டு இருக்கு. போலீஸ் திறன் அதிகாரிகள்லாம் இதுல காட்டப்பட்டு உள்ளது. கோட்ட அமைப்பும் இதுல காட்டப்பட்டு உள்ளது. நம்ம இந்த கருப்பு படம் நம்ம பார்த்திருந்தாலும் முழுக்க கோட்டை சார்ந்த விஷயம் தான். படம் ஓப்பனிங்ல இருந்து முடிய வரைக்கும் கோட்டை சார்ந்த விஷயமா தான் பேசியிருப்பாங்க. அதே அடுத்து அதே போல படமாக இது கருதப்படுகிறது ஜோதிட ரீதியாக. அப்ப நம்ம இதுக்கு முன்னால் நம்ம ஏற்கனவே ஒரு பார்த்த படத்துல சூர்யா படம் வழக்கு வந்து கோர்ட்ல நீதிடுவார். ஒரு பெண்ணோட வச்சு வாதிட போது அந்த வழக்கனுடைய இதை வந்து பேரம்சத்தை எடுத்துன்னு போயிட்டு அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கிறதுக்கு சட்டத்துல வந்து கோர்ட் வரைக்கும் வாதிடுவார். அந்த மாதிரி இருக்குன்னு நினைச்சுக்கலாங்களா ஐயா? அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அதுல வந்து சொன்னோம்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஈர்த்தடிச்சுட்டே இருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு வந்து பொண்ணு இறந்த பிறகுதான் நீதி கிடைச்சது. ஓகேங்களா? அது பவர் கட்டி போட்டாங்க. அதோட கதை வேற, அதோட ட்ராக் வேற, இதோட ட்ராக் வேற. நம்ம வந்து அதையும் லிங்க் பண்ண முடியாது. ஆனா ஓரளவுக்கு ஒரு 75% சொல்லலாம். சட்ட போராட்டங்கள் அந்த மாதிரி இருக்கும். ஆனா பெண் இழப்புக்கு முடியுமா முடியாதுன்றது ஒரு 50% தான் நம்ம சொல்ல முடியும். அது கருத்து கணிப்பாரு. நம்ம வரையும் 99% மட்டும் தான் சொல்லலாம். ஆனா ட்ராக் அதை சார்ந்து தான் போவோம். ஹியரிங் இப்ப நீதித்துறை 3 தானே இருக்கு. நீதித்துறை சூரியனுக்கு அந்த மாதிரி இதுலயும் ஒரு 9 லெட்டர் குரு வந்து 9 எண்ணிக்கை வந்துட்டாருன்னா நீதி உடனடியாக கிடைச்சிடும். அப்படின் படத்துல சுவாரஸ்யம் இருக்காது. அடுத்தபடி நம்ம பார்க்கணும்னா 7 2 டைம் வந்துருக்குது. 7 2 டைம் வந்துருமே. கேது வந்து சட்ட நுணுக்கங்கள்லாம் வந்து அதிகமா காட்டப்படும். கேது வந்து இயற்கை மாறா சுத்தக்கூடிய கிரகம் தான் அதுவும். ஆனா அது வந்து சுருக்கிடும் படத்தை எப்படி சொன்னா அந்த சீன்ஸ் எல்லாம் சுருக்கிடும். அதாவது ஒரு விஷயம் வந்து அந்த சீன்ஸ்ல வந்து காட்டுவாங்க, அது வந்து எடிட்ல தூக்கிடுவாங்க. அந்த மாதிரி நிலைமை தான் காட்டுது. ஒரு சீன்லாம் காமிக்கலாம்னு நினைக்கும் போது இது வந்து இயற்கைக்கு மாறானது, அதனால காமிக்க கூடாது அப்படின்னு நீக்கப்படுகிற சீனாக இது அமைகிறது. அப்ப நம்ம இது வரைக்கும் பார்த்ததுல லட்சுமிகாந்தனுடைய கொலை வழக்கு திருக்குறள் ஜோதிட அருண்ராஜ் சொல்லக்கூடிய கருத்து என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்போ சட்ட போராட்டங்களும் தாய்க்கும் தந்தைக்கு மகனுக்கும் உள்ள போராட்டங்கள், இதோட சமூக மக்களுக்கும் இருக்கிற உறவுகள், எதிர்பார்ப்பு என்னவா இருக்கும், வெற்றி அடையுமா தோல்வி அடையுமா அப்படின்ற ஒரு சந்தேகமா இருக்கலாமா ஐயா? இல்ல வெற்றி அடைய வாய்ப்பு இருக்குல்ல? வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா குரு 3 தடவை வந்துட்டாப்ல. வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு. ஆனா கிளைமேக்ஸ்ல தான் போய் வெற்றி அடைய வாய்ப்பு இருக்கு. அப்புறம் ஸ்டார்டிங்ல வெற்றி அடைஞ்சிட்டாங்கன்னா படத்தோட சுவாரஸ்யம் குறைஞ்சிரும். அதனால ட்விஸ்ட் அண்ட் டர்ன்லாம் நிறைய இருக்குது. படம் நல்லாவா போகும். ஆனா இன்னும் கொஞ்சம் போர் அடிக்கும். வேற ஒண்ணும் கிடையாது. கொஞ்சம் போர் அடிக்கும். ஆனா கதை ஒரு சூப்பரான அருமையான கதை. எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு வாழ்க்கை போராட்டம், ஃபைட் சீனு இதெல்லாம் எதுவுமே இருக்காது. ஒரு நார்மலான படம். ஒரு சாதாரண மனிதன் கோர்ட்டுக்கு போனா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா, ஒரு பிரச்சனைன்னு போனா என்ன நடக்குதோ அதை அப்படியே கருத்து கணிப்பா எடுத்து படமாக
போட்டிருக்காங்க அவங்க. அப்ப இன்றைய கால சமூகத்து பெண்கள் வந்து ஒரு வழக்கில் ரொம்ப தந்தை தாயோடு தான் இருக்காங்க, அப்பா இல்லை. நான் போன அந்த வழக்குல நீதிமன்றத்து மூலியமாவும் காவல்துறை மூலம் நமக்கு என்ன கிடைக்கணும் பங்களிப்புன்னு எடுத்துக்கலாம். தாராளமா எடுத்துக்கலாம். அது மேல என்ன பங்களிப்பு கிடைக்கும், எதனால எப்படி ஓடுது படம் இருக்கு. ஒரு சாதாரண மனிதன் போலீஸ் ஸ்டேஷனும் கோர்ட்டுக்கும் போனோம்னா எப்படி நம்ம வேலை பழப்பெல்லாம் விட்டுட்டு போறோமோ அதே சார்ந்த ஒரு 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 மனிதனோட அடிமட்ட லெவல்ல குடும்பம், அதாவது கீழ் குடும்பத்தோட ஆளுங்களை சேர்ந்து இந்த படம் எவ்வளவு நகர்கிறது. சரிங்க மக்களே, நம்மளுடைய ரசிகர் பெருமக்களுக்கும் யூடியூப் நிர்வாகத்தினருக்கும் நம்ம திருக்கோளூர் அருண்ராஜ் ஜோதிட சார்பாக லட்சுமிகாந்தன் கொலை வழக்கு திரைப்படத்தை இது வரைக்கும் நம்ம கருத்துக்களை பரிமாறிக்கணும். ஐயா சொன்ன மாதிரி படம் பார்த்துட்டு இதனுடைய கமெண்ட்ஸில் வந்து எங்களுக்கு என்னன்னு சொல்லுங்க. மீண்டும் ஒரு முறை அடுத்த நிகழ்வுகளை சந்திப்போம். நன்றி, வணக்கம் ஐயா. நன்றி.